கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள், நாம் பிரயாசப்படுகிற காரியங்கள், நாம் விரும்புகிற காரியங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவருக்குள் நாம் நிலைத்திருக்கும் போது மட்டுமே நாம் கேட்டுக்கொள்ளுகிற காரியங்கள், நாம் விரும்புகிற காரியங்கள், பிரயாசப்படுகிற காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி. ஒரு மரமோ அல்லது செடியோ இருக்கும்போது அதில் இருக்கிற கிளைகளோ அது கொடியோ வெட்டப்பட்டு கீழே விழும்போது அது வேண்டுகொள்ளுகிற காரியங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த மரத்திற்கும் அந்த செடிக்கு மட்டுமே தண்ணீர் ஊற்றுவார்கள், உரம் போடுவார்கள், அதை சுத்தப்படுத்துவார்கள். வெட்டப்பட்டு கீழே கிடக்கிற அந்த கிளையை யாருமே அதை கவனிப்பது கிடையாது. அது போல நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கும் போது, அவருக்குள்ளாய் நாம் வாழும்போது, அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் போது, நாம் வேண்டிக் கொள்ளுகிற எல்லா காரியங்களையும் அவருக்கு செய்ய, அவர் கொடுக்க, அவர் போதுமான நல்ல ஒரு தேவனாய் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட அன்பான தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.